எங்கள் தோட்டத்தில் வாழை மரம் வந்து வாழை தார் வெந்தோடனே கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சோன்னே அப்படியே மரம் வந்து சாஞ்சிருது. இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் கமெண்டில் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி தான் இதோட இந்த மாதம் மட்டுமே வந்து 4 கன்று சாஞ்சிருச்சு. தார் கொஞ்சம் வெளியில் வர பெருசாக அப்படியே வெயிட் தாங்காமல் தாங்கிச்சு. இத்தனைக்கும் கம்பெல்லாம் வந்து வச்சு முட்டு கொடுத்து கட்டி தான் வச்சுருந்தோம். ஆனாலும் தார் இதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு தார் கீழே விழுந்து கிடக்கு. இது ஏதோ வேர் பூச்சி மாதிரி தெரியுது. இதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா தார் வெளியில் வரும்போது அப்படியே மரம் தூரில் அடியில் சாஞ்சிருது. வெளியில் மேலே சாஞ்சால் கூட வெயிட் தாங்காமல் சாய்துன்னு சொல்லலாம். அடியில் தூரோடு பிடுங்கிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஆனால் காய் பெருத்துட்டு தான் இருக்குது. இது விழுந்து இப்போ வந்து ஒரு 15 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு. சின்னதாக இருக்கும்போதே விழுந்துச்சு. ஆனால் இப்போ காய் வந்து அது பெருத்துக்கிட்டே தான் இருக்குது, பெருசாகிட்டே தான் இருக்குது. பட் மரம் மட்டும் கீழே விழுந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் தார் வந்திருக்குங்களா? ஆனால் அந்த மரத்தோட கண்டிஷனை பாருங்கள். தார் வெளியில் வந்துருச்சு, பட் இந்த மரத்தோட கண்டிஷனை பாருங்கள். அந்த தூரில் பாருங்கள், தூரில் ஃபுல்லாக அரிச்சிருச்சு. இனி இந்த தார் கொஞ்சம் வரும்போது அப்படியே மரம் சாஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான என்ன ப்ராப்ளத்தினால இப்படி வருது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க, விவசாயத்தொழில் லைனில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.